அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா தொலைக்காட்சியூடாக நாங்கள் கிழக்கு மாகாணம் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியில் இருந்து நேரலையூடாக எமது நேயர்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கூட ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு சிறப்பு அம்சத்தோடு நாங்கள் எமது நேயர்களூடாக சில விடயங்களை பேச இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே கொழும்பு மாநகரிலே மிகவும் பிரமாண்டமான முறையிலே பல அடுக்குமாடி கட்டிடத்திலே புத்தக விற்பனை துறை, அதே போன்று புத்தக வரலாறு படித்திருக்கின்ற IBH என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனம் கிழக்கு மாகாணத்திலே இடம்பெற இருக்கின்ற மிகவும் பிரமாண்டமான ஒரு புத்தக கண்காட்சி, அதே போன்று புத்தக விற்பனையை இங்கு நடத்த உள்ளது. எங்கு நடத்த போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களிடத்திலே எழலாம். கல்முனை பிரதேசத்தில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான ஒரு பாடசாலை மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியிலே இருந்துதான் நாங்கள் நேரலையூடாக எமது நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளி இரவு நாங்கள் உங்களோடு பேசப் போவது நாளைய தினம், நாளை மறுதினம் 2 தினங்களும் காலை 9 மணி முதல் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக சனி ஞாயிறு தினங்களிலே இந்த பாடசாலையினுடைய கேட்போர் அரங்கிலே மிகவும் இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பிரமாண்டமான முறையிலே உங்களுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களை நாங்கள் ஒரு கூரையின் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த புத்தகங்கள் அனைத்தும் மிகவும் பிரயோசனமான பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்றவர்கள் வரை அத்தனை பேருக்கு மிகவும் தேவையான புத்தகங்களை குறைந்த விலையில் விலை கழிவில் நான் நினைக்கின்றேன் நண்பரே 60% வரை விலை கழிவு இருக்கிறது. அப்படியா 60% வரை விலை கழிவோடு உங்களுக்கு வழங்குவதற்கு நிறுவனம், அதே போன்று கடமை குறிக்கின்ற 5-6 அங்கே கடமை குறிக்கின்ற மிகவும் பிரபலியமான உறுப்பினர் கூட இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களோடு இந்த புத்தகங்களை விற்பனை செய்து தொடர்பான தகவல்களை தருவதற்கு காத்திருக்கிறார்கள். மெகா தொலைக்காட்சியும் நாளை மறுதினமென அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள். நாளைய தினம் காலை 9 மணி, சனிக்கிழமை காலை தொடக்கம் ஞாயிறு காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை 2 தினங்களுக்கு இந்த நிகழ்வுகள். புத்தக கண்காட்சி மாத்திரமல்ல, புத்தக விற்பனை. இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற கல்முனை வலயத்தில் இருக்கின்ற அதை தாண்டி அக்கறை பற்றி தொடக்கம் நட்படி முனையிலிருந்து சென்ட்ரல் கேம்ல இருந்து மெட்ரிகோ வரை இருக்கின்ற அத்தனை பாடசாலை மாணவர்களும் இந்த இடத்திற்கு நீங்கள் அந்த 2 தினங்களில் உங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் வருகை தந்து புத்தகங்களை பற்றி நீங்களும் உங்களது கல்வியிலே உச்சமடைய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எங்களோடு ஒரு முக்கியஸ்தர் இருக்கின்றார். இந்த நிறுவனம் சார்பாகவும் இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த புத்தகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவலை தருவதற்கு நண்பர் இருக்கிறார். உங்களுடைய பேருங்க? ARM ஃபசீம் இருக்கிறார். ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாளர், சிறப்பான முறையில் பேசக்கூடியவர், புன்னகைத்தே பேசக்கூடிய ஒரு உள்ளம் எங்களோடு இருக்கிறது. என்ன சொல்ல போகிறார் இந்த மெகாஜிவி நேரலைக்கு நாங்கள் நேரலை கூட உங்களுக்கு காட்ட போகிறோம். என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. பாருங்க இப்போ என்னென்ன புத்தகத்தை காட்ட போகிறாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க. முதலாவதாக ஒரு சின்ன புத்தகம் காலை 9 மணி காலை 10 மணி முதல் 9 மணி வரை 10 மணியை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் 9க்கே வந்துடலாம். 10 மணி தான் நாங்கள் தோல்வோம். அடுத்ததாக இங்கே இஸ்லாமிக் புக் ஹவுஸ் என்பது உங்களுக்கு தெரியும். இலங்கையிலேயே மிக முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு புத்தக சாலை. அந்த அடிப்படையிலேயே இஸ்லாமிக் புக் ஹவுஸ் 12 காலமாக தமிழ் பேசும் மக்களுக்கு தேவையான பல படைப்புகளை, பல புத்தகங்களை இங்கு விசேடமாக வெளியிட்டு வருகிறது. நாங்கள் யாரும் அறிவுடையோம். அந்த அடிப்படையில் இங்கே நாளைய தினம் காலை 10 மணி முதல் 2 நாட்களும் இங்கே குறைவான புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு சற்று தெளிவூட்டலாக நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலேயே பாடசாலை முதல், அதாவது முன்பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், அதற்கு முன்னைய மாணவர்கள் முதல் காப்போதா உயர்தரம், காப்போதா சாதாரண தரம், அதே போன்று பல்கலைக்கழகம், அதையும் தாண்டி தனது உயர்கல்வி படிப்புகளை படிக்க வேண்டிய மாணவர்கள் அனைவருக்கும் தேவையான சகல வகையான புத்தகங்களும் இங்கே காணப்படுகிறது. ஆங்கில மொழி மூலமான புத்தகங்கள், அதே போன்று தமிழ் மொழி மூலமான புத்தகங்களான வாசிப்பு புத்தகங்கள், அதே போன்று இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டிவேஷன் புக்ஸ், அதாவது மாணவர்களை வலுவூட்டக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய மோட்டிவேஷன் புக்ஸ் கூட இங்கே நாம் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறோம். அதே போல் நான் நம்மளிடத்தில் ஒரு கேள்வியை குறுக்கட்டுடன் மன்னித்துக் கொள்ளுங்கள். மதரசாவிலே கல்வி இருக்கின்ற மாணவர்களுக்கான அரபு மொழி புத்தகம் கூட இருக்கிறதா? மதரசாவிலே கல்வி கற்றுக்கொள்ளுவதற்கான அவர்களுடைய ஓலவல் பரீட்சைக்கு தேவையான அரபு இலக்கிய நயம் போன்ற புத்தகங்களும் இருக்கின்றன. அதே போன்று ஓலவல் பற்றிக்கான கடந்த கால வினாப்பத்திரங்களும் இங்கே நாம் அதாவது கிட்டத்தட்ட 30% அதிகமான விலைக்கழிவுகளை நாங்கள் இங்கே வழங்க காத்திருக்கின்றோம்.
அதாவது 30 வீதம் 60 வீதம் 10 வீதம் 20 வீதம் என்று சொல்லி புத்தகத்துக்கு ஏற்றார்கள் ஒவ்வொரு வீதத்திலே நாங்கள் புத்தகங்கள் கழிவுகள் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு பிரயோசனமான முறையில் தான் நாங்கள் இது ஒரு விற்பனை அல்ல, உங்களுக்காகவே நாங்கள் வரிய தந்திருக்கின்றோம். தலைநகரில் இருந்து கிழக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 300-350 கிலோமீட்டர் தொலைதூரம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு எங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடணும் அப்படி என்று சொல்லி எமது IBH நிறுவனம் நினைத்திருக்கிறார்கள். ஒரு பிரயோசனமான செய்தி. அந்த செய்தியோடு இந்த மக்களுக்காக இத்தனை புத்தகங்களையும் இங்கே அள்ளி வந்து இங்கே உங்களது காலடிக்கை கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள், நாளை காலை 10 மணி, அதுபோல நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை உங்களுக்காக நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் உங்களது சிறப்பாகவும் உங்களுக்கு பெருமதியாகவும் உங்களது திருப்திக்கு என்றால் போல் நாங்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தவும் அதே போல விற்பனை செய்யவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். அதே போல எங்களோடு இன்னும் இணையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நாளை மறுதினம் என்று நாளை தினம் என்று சொல்லி எல்லாத்தையுமே மொத்தமாக தரப்போகிறோம். நேர்களை மறந்து விடாதீர்கள். அல்மனார் மத்திய கல்லூரி மருதமுனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கிறது. இந்த பாடசாலையின் கேட்போர் அரங்கில் இருந்து நாளை காலை 10 மணி முதல் இந்த பிரமாண்டமான புத்தக கண்காட்சி விற்பனை என்பன இடம்பெற காத்திருக்கிறது. மெகா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் அனைவரும் வந்து இந்த புத்தகத்தை பார்வையிடலாம். பார்ப்பதோடு மாத்திரமல்லாது உங்களுக்கு தேவையான பிரயோசனமான புத்தகங்களை வாங்கி செல்ல பிரிமையாக செய்திருக்கிறதா சொல்வதற்கு விசேடமாக இல்லை என்றாலும் நான் இங்கே விசேடமாக குறிப்பிடுவது என்றால் நாங்கள் இங்கே அனைவருக்கும் தேவையான சகல வகையான புத்தகங்களையும் அதாவது ஆண்டு ஒன்று தொட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் வரை புத்தகம். அதே போன்று வாசிப்பு புத்தகங்கள், மாணவர் வாசிப்புகளை வாசிப்பு புத்தகங்கள், பழைய புத்தகங்கள், கடந்த கால வினாப்பத்திரங்கள், உஷாத்துணை நூல்கள் என பல்வேறுபட்ட நூல்களுடன் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற போது தெரியும் உங்களுக்கு நேர்களே, இந்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல் அல்குர்ஆன் பிரதிகள், அதே போன்று ஹதீஸ் புத்தகங்கள், அதே போன்று இன்னும் பல மார்க்க சம்பந்தமான புத்தகங்கள் கூட இங்கே இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிறது, சிங்களத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, திரும்புற பக்கமெல்லாம் புத்தகமாக தான் இருக்குது. எத்தனை பிரயோசனமான இந்த நிகழ்வுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட போறீங்களா? அப்படி மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை தினம் காலை 10 மணிக்கு நீங்கள் இங்கே முண்டி எடுத்து கொண்டு வந்த உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தையுமே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். விலையும் மிக குறைவு. உங்களுக்காகவே நாம் காத்திருக்கின்றோம். IBH நிறுவனம் உங்களுக்காக எப்போதுமே சேவை செய்ய காத்திருக்கின்ற ஒரு நிறுவனம் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. கிழக்கு மாகாண மக்களை பொறுத்த மட்டிலே திமடகொடைக்கு போகின்ற போதெல்லாம் அந்த புத்தக சாலைக்கு சென்று தேவையான புத்தகங்களை, பெறுமதியான புத்தகங்களை குறைந்த விலையில் வாங்கி வருவது வழமை. அதே போன்று நாங்கள் உங்கள் காலடைக்கு வருகை தந்திருக்கின்றோம். எமது பிள்ளை செல்வங்கள் சிறந்த கல்வியலாளர்களாக நாளைய சமூகத்துக்கு மலர்வதற்காக காத்திருக்கின்ற இந்த தருணத்திலே நண்பர் இன்னும் இருக்கிறதா சொல்றதுக்கு இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். நாளைக்கும் சொல்ல போறோம், நாளைக்கும் சொல்ல போறோம். நீங்க வர வேண்டியது ஒன்றுதான், மிஸ் பண்ணிடாதீங்க. இடம் தெரியும் தானே? மருதமுனை பிரதான வீதி, அல்மனார் மத்திய கல்லூரியிலே மெகா தொலைக்காட்சி, ராஜிபாய், அதே போல நண்பர் என்னோடு காத்திருக்கிறார். நாளைக்கும் நாங்கள் நேரலையூடாக உங்களை சந்திக்க போகின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படித்தானே? தேங்க்யூ.